கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி என்ன ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிற பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஆர்டிக்கலில் பிரதான் மந்திரி சூரியோதய யோஜனா அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ ஜனவரி 22 பிரதமர் மோடி அவர்கள் அந்த அயோத்தியா டெம்பிளில் இனாகிரேட் பண்ணதுக்கப்புறமா, அந்த கும்பாபிஷேகம் அப்படிங்கிற முடிஞ்சதுக்கப்புறமா இந்த ஒரு திட்டத்தை பற்றி அறிவிச்சிருப்பார். பிரதான் மந்திரி சூரியோதய யோஜனா அப்படின்னு சொல்லி இந்த திட்டத்துக்கு கீழே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு அந்த ரூஃப் டாப் சோலார் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓகேங்களா, வீட்டு கூரைகள் மேலே அந்த மின் தகடுகள் அப்படிங்கிறத சொல்கிறோம். சோலார் மின் தகடுகள் அதை பொறுத்துறது தான் இந்த ஒரு திட்டமாக இருக்குது. 1 கோடி வீடுகளுக்கு இந்த ஒரு திட்டம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை பற்றின சில அனாலிசிஸ் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். 356 ஜிகாவாட் நிறுவப்பட்ட அலகுடன் உலகில் 3வது பெரிய மின் உற்பத்தியாளராக இந்தியா விளங்குகிறது அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ இன்ஸ்டால்டு எனர்ஜி ஜெனரேஷன் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது சொல்றோம். இன்ஸ்டால்டு எனர்ஜி ஜெனரேஷன் கெப்பாசிட்டி 356 ஜிகாவாட் இருக்கு அப்படிங்கிறதா இந்தியாவில் சொல்றோம் நம்ம. ஓகேங்களா, ஸோ உலக அளவில் பார்த்தோம்னா நம்ம 3வது பெரிய நாடா வந்து இருக்கோம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன்ல. அடுத்தது, இதில் சுமார் 64% அனல் மின் நிலையங்களில் உற்பத்தி செய்யப்படுகிறது. காற்று, சூரிய மின்சக்தி உள்ளிட்ட புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்கள் சுமார் 22% வரை பங்களிக்கின்றன. ஸோ இதில் ரெனியூவல் எனர்ஜி செக்டாரோட கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது 22% இருக்கு அப்படிங்கிறது சொல்றாங்க. இந்தியாவில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் 2030ஆம் ஆண்டுக்குள் 500 ஜிகாவாட் அளவை எட்டுவதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஸோ ரெனியூவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி அப்படிங்கிறத நம்ம 2030க்குள்ள 500 ஜிகாவாட் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளோட ஒரு டார்கெட்டாக இருக்குது. இந்த டார்கெட்டை COP26ல பிரைம் மினிஸ்டர் மோடி பஞ்சாமிர்த் அப்படிங்கிற அந்த ஒரு நேமுக்கு கீழே 5 டார்கெட் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதில் அந்த 5 டார்கெட்டில் ஒன் ஆஃப் த டார்கெட் தான் இந்த 500 ஜிகாவாட் ஆஃப் ரெனியூவபிள் எனர்ஜி இன் 2030 அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ 2070க்குள்ளே நம்ம அந்த நெட் ஜீரோ எமிஷனை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டார்கெட்டுக்கு கீழே தான் இதெல்லாம் வந்திருக்கும். சரிங்களா, ஸோ அது பஞ்சாமிர்த் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் குறைந்தபட்சம் 280 ஜிகாவாட் அளவானது சூரிய மின்சக்தியிலிருந்து பெறுவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது. ஸோ என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த 500 ஜிகாவாட் அப்படிங்கிறத நம்ம ரெனியூவபிள் எனர்ஜியில் கொண்டு வரணும். எப்போனா 2030க்குள்ள. இதில் இந்த 500ல் 280 அப்படிங்கிறது நமக்கு சூரியன்லேருந்து தான் வரணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ 2010 10 மெகாவாட் அளவில் இருந்த இந்தியாவின் சூரிய மின்சக்தி திறன் 2023 70 ஜிகாவாட் அளவை தாண்டி இருக்கிறது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அப்போது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம 500 ஜிகாவாட் ஆஃப் ரெனியூவபிள் எனர்ஜி பண்ணணும். ஓகேங்களா, அதில் 280 அப்படிங்கிறது சூரியனை வச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கரண்ட்டாக எவ்வளோ வச்சுருக்கோம் அப்படின்னா 70 ஜிகாவாட் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குது. இன்னொரு 200 ஜிகாவாட் வந்து நம்ம ரெடி பண்ணணும். சரிங்களா, அதை தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. இந்த திட்டத்தோட நோக்கமும் இதை சார்ந்து தான் இருக்குது. சரிங்களா, அடுத்தது, இந்த பின்னணியில் தான் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கும் பிரதான் மந்திரி சூரியோதய யோஜனா திட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது அப்படிங்கிறது சொல்றாங்க. நம்ம சொன்னதா சொல்ல வராங்க. அடுத்தது, 2014 மேற்கூரை சூரிய மின்சக்தி திட்டத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியது. ஸோ இந்த ரூஃப்டாப் சோலார் பிளான் அப்படிங்கிறத ஸ்கீமா எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2014 கொண்டு வந்திருப்பாங்க. அப்போது ஒரு டார்கெட்டும் வச்சிருப்பாங்க. என்ன டார்கெட் அப்படின்னா 2022ஆம் ஆண்டுக்குள் 40 மெகாவாட், அதாவது 40 ஜிகாவாட் அப்படிங்கிறத சொல்கிறோம். 40,000 மெகாவாட் அல்லது 40 ஜிகாவாட் அப்படின்னு சொல்கிறோம் என்ற ஒட்டுமொத்த நிறுவப்பட்ட திறனை அடைவதை இத்திட்டம் நோக்கமாக கொண்டிருந்தது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரூஃப்டாப் நம்ம ஓவரால் டோட்டலாக சோலார்னு அப்படின்னு பார்க்குறப்போ நம்ம 70 ஜிகாவாட் அப்படிங்கிறது வச்சுருக்கோம். இந்த 70 அப்படிங்கிறது டோட்டல் எல்லா அந்த சோலார் பேனல்ஸ் எல்லாமே சேர்த்து, சோலார் பார்க் எல்லாமே சேர்த்து நம்ம 70 ஜிகாவாட் வச்சுருக்கோம். ஆனால் அந்த ரூஃப்டாப் சோலார் பிளான் அந்த திட்டத்துக்கு கீழே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த ரூஃப்டாப் சோலாரோட கான்ட்ரிபியூஷன் மட்டுமே 40 ஜிகாவாட் இருக்கணும். எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா 2022க்குள்ள 40 ஜிகாவாட் அப்படிங்கிறது வந்திருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. பட் ஸ்டில் நம்ம அந்த டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ண முடியல. எனினும் நிர்ணயிக்கப்பட்ட காலத்துக்குள் இந்த இலக்கு எட்டப்படவில்லை என்பதால் இதற்கான காலம் 2026 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த டார்கெட் இயர் அப்படிங்கிறத எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கும் நம்ம பிரதான் மந்திரி சூரியோதய யோஜனா அப்படிங்கிறது 2 டார்கெட் அச்சீவ் பண்ண போகுது. ஸோ 2026ல் 40 ஜிகாவாட் ஆஃப் இன்ஸ்டால்டு ரூஃப்டாப் அப்படிங்கிறத சொல்ல போகிறாங்க. அடுத்தது 2030க்குள்ள நம்ம 500 ஜிகாவாட் ரெனியூவபிள் எனர்ஜியை பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அதுக்கும் இந்த திட்டம் உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த அனாலிசிஸில் கொடுத்தது. நமக்கு ஸ்கீம் என்னங்கிறத ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். 1 கோடி வீடுகளுக்கு ரூஃப் டாப் பண்ணித்தர போகிறாங்க அப்படிங்கிறது. ஸோ அந்த ஸ்கீமோட பின்னணி என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அது எதை அச்சீவ் பண்ண போகுது அப்படின்னா இந்த 2 விஷயங்கள் தான் அச்சீவ் பண்ண போகுது. சரிங்களா, ஸோ அடுத்தது,
இடைக்கால பட்ஜெட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்னைக்கு இந்த இன்ட்ரீம் பட்ஜெட் அப்படிங்கிறத தாக்கல் பண்ண போகிறாங்க. ஸோ இன்ட்ரீம் பட்ஜெட்னா என்ன, அதனுடைய சில டைப்ஸ்லாம் இருக்குது, அதுதான் நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம். இடைக்கால பட்ஜெட்டை தயார் செய்து நாடாளுமன்றத்தில் வைக்க வேண்டிய சூழ்நிலை ஒரு அரசுக்கு 2 தருணங்களில் உருவாகிறது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ 2 இன்ஸ்டன்ஸில் நம்ம இன்ட்ரீம் பட்ஜெட்டை சப்மிட் பண்ணுறோம். என்னென்ன இன்ஸ்டன்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று ஒரு நிதியாண்டுக்குள்ளாக ஒரு அரசு புதிதாக பொறுப்பேற்கும் போது, மற்றொன்று ஒரு நிதியாண்டை பூர்த்தி செய்யாமல் தனது பதவிக்காலத்தை நிறைவு செய்யும் போது. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு நிதியாண்டுக்கு உள்ளாக, அதாவது நிதியாண்டு அப்படின்னா நம்மளுக்கு ஏப்ரல்ல இருந்து மார்ச் வரைக்கும் இருக்கிறதா நிதியாண்டு அப்படிங்கிறது சொல்கிறோம். ஸோ ஏப்ரலுக்கு அப்புறமா ஒரு அரசாங்கம் பதவி ஏற்றிருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு சப்மிட் பண்ணுறாங்க. அடுத்தது ஒரு நிதியாண்டை பூர்த்தி செய்யாமல் தனது பதவிக்காலத்தை நிறைவு செய்யும் போது. ஸோ இப்போ நம்ம இன்ட்ரீம் பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அவங்க இந்த நிதியாண்டை பூர்த்தி செய்கிறதுக்கு முன்னாடியே அவங்களோட அந்த எலெக்ஷன், அவங்களோட அந்த 5 வருஷம் பீரியட் அப்படிங்கிறது முடிஞ்சிடும், சரிங்களா. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு நிதியாண்டை பூர்த்தி செய்ய முடியாமல் போகுது அவங்களால, அதனால ஒரு இன்ட்ரீம் பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இந்த 2 விஷயங்கள், 2 டைப்ஸாக இருக்குது. ஸோ அதுக்கு என்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, முதல் வகையில் முழுமையாக மக்கள் ஆதரவை பெற்று ஆட்சி அமைக்கும் அரசு ஒரு நிதியாண்டுக்கான முழு பட்ஜெட்டை சமர்ப்பிக்க முடியாத காரணத்தால் இடைக்கால பட்ஜெட்டை தயார் செய்து நாடாளுமன்றத்தில் முன்வைக்கிறது அப்படிங்கிற சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டே எடுத்துப்போம். 2021 பார்த்தோம் அப்படின்னா மே மாதத்துக்கு அப்புறம் தான் அந்த எலெக்ஷன் எல்லாமே முடிஞ்சு ஆகஸ்ட் மாதம் தான் வந்து நமக்கு அந்த பட்ஜெட் அப்படிங்கிறத தாக்கல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது அந்த ஃபுல் ஃபினான்ஷியல் இயருக்கு நம்மளால தாக்கல் பண்ண முடியாமல் இருந்திருக்கும். ஏன்னா அப்போ தான் எலெக்ஷன் முடிஞ்சு புதுசாக ஒரு அரசாங்கம் வந்திருப்பாங்க. ஃபுல் எலெக்ஷன் இயருக்கு வந்து நம்மளால தாக்கல் செய்ய முடியாமல் போனனால அந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த 6-7 மாதங்களுக்கு மட்டும்தான் அந்த ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருப்பாங்க. அதை தான் இடைக்கால பட்ஜெட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் டைப்புக்கு ஒரு எக்ஸாம்பிள். புதுசாக ஒரு அரசாங்கம் வராங்க, அவங்க வந்து அந்த ஒரு விஷயத்தை பண்ணுறது. அடுத்தது, இந்த அறிக்கையில் மக்களுக்கான புதிய திட்டங்கள் இடம்பெறும். பொதுவான பட்ஜெட்டின் எல்லா அம்சங்களும் இதில் இடம்பெறும். ஏன் இதில் பொதுவான பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த டைப் ஆஃப் இன்ட்ரீம் பட்ஜெட்டில் ஏன் வருது அப்படின்னா, நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் டைப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நிதியாண்டுக்கு உள்ளாகவே, ஓகேங்களா, ஏப்ரல்லிருந்து மார்ச்சுக்குள்ளவே வந்து ஒரு இன்ட்ரீம் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அது எந்த டைம்லனா, ஒரு புதுசாக ஒரு அரசாங்கம் வந்து பதவி ஏற்கிறாங்க இல்லையா, அதுதான் முதல் லைன்லேயே கொடுத்துருக்காங்க. முழுமையாக மக்கள் ஆதரவை பெற்று ஆட்சி அமைக்கும் ஒரு அரசு ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் இன்ட்ரீம் பட்ஜெட்டை போடுறாங்க. ஆட்சி முழுமையாக மக்கள் ஆதரவு பெற்று, தேர்தல் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறமா அரசாங்கம் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரிமைனிங் ஒரு 6-7 மாதம் இருக்குது. ஸோ அதுக்கான பட்ஜெட்டை போடுறது தான் இந்த டைப் ஆஃப் இடைக்கால பட்ஜெட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த டைப் ஆஃப் இடைக்கால பட்ஜெட்டில் எல்லா விதமான திட்டங்களையும் அனௌன்ஸ் பண்ணலாம், புது ஸ்கீமை கொண்டு வரலாம், எல்லாமே பண்ணலாம் நம்ம, சரிங்களா. அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மீது போதுமான விவாதம் நடத்தப்பட வேண்டும், பின்னர் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு நிதியாண்டை நிறைவு செய்ய இயலாத ஒரு அரசு 2ஆம் வகை இடைக்கால பட்ஜெட்டை சமர்ப்பிக்கிறது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நடக்கிறது, ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மார்ச் மாதத்துக்குள்ளே நமக்கு அந்த எலெக்ஷன், அவங்க அந்த 5 ஆண்டு காலம் அப்படிங்கிறது முடிஞ்சிடும், சரிங்களா. கொஞ்ச நாள்லேயே வந்து ஒரு அரசாங்கத்துக்கு, எக்ஸாம்பிளுக்கே எடுத்துப்போமே, ஒரு அரசாங்கத்துக்கு மார்ச் மாதத்தோட அந்த 5 ஆண்டு காலம் அப்படிங்கிறது முடியுது அப்படின்னா, அவங்களால அந்த ஒரு ரிமைனிங் பீரியடுக்கு வந்து பட்ஜெட், அடுத்த நிதியாண்டுக்கான ஒரு பட்ஜெட் அவங்களால போட முடியாது. ஸோ மார்ச் மாதத்துலேயே முடிஞ்சிருது, அடுத்த ஏப்ரல் டு மார்ச்சுக்கு இவங்களால பட்ஜெட் போட முடியாது. ஏன்னா இவங்களோட ஆட்சி காலம் மார்ச்லேயே முடிஞ்சிருது. அதை தான் சொல்ல வராங்க, ஒரு நிதியாண்டை நிறைவு செய்ய இயலாத ஒரு அரசு அப்படிங்கிறத சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ ஒரு ஆட்சி வந்து முடிய போகுது, 5 வருஷம் இப்போயே முடிய போகுது, அதனால தான் அவங்களால அடுத்த பட்ஜெட் அப்படிங்கிறத போட முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதா வந்து இன்ட்ரீம் பட்ஜெட். நார்மலாக அதிகப்படியாக இந்த இன்ட்ரீம் பட்ஜெட் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நடக்கிற பட்ஜெட்டே எடுத்துக்கலாம். இது இன்ட்ரீம் பட்ஜெட்டாக தான் இருக்குது, அவங்களால அந்த ஃபினான்ஷியல் இயரை கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ நார்மலாக எப்பயுமே நடக்கக்கூடிய செலவுகள் இருக்கும் தெரியுமா. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து இராணுவத்துக்கு தேவையான அந்த செலவினங்கள், அந்த மாதிரி முக்கியமான விஷயத்துக்கு மட்டும் இந்த நிதிகளை நாங்கள் ஒதுக்கி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்ஜெட் தான் இந்த செகண்ட் டைப் ஆஃப் பட்ஜெட் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு காபந்து அரசை போன்றது. தனக்கு எந்த தேதி வரை ஆட்சியில் இருக்க மக்கள் வாக்களித்து உரிமை அளித்தார்களோ அதற்கு மேல் புதிய வாக்குறுதிகளை வழங்கவோ புதிய நலத்திட்டங்களை அறிவிக்கவோ அந்த அரசுக்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் இல்லை அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் ஆட்சி காலம் இருக்கிற வரைக்கும் நீங்கள் அந்த பட்ஜெட்டை போட்டுக்கலாம். ஸோ அது ஒரு 2 மாதம் 1 மாதம் அப்படின்னு கம்மியான டைமாக இருக்கனால அவங்க அந்த 1 மாதம் 2 மாதத்துக்கான அத்தியாவசிய செலவுகளுக்கான நிதியை மட்டும்தான் இந்த ஒரு இன்ட்ரீம் பட்ஜெட்டில் சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, எலெக்ஷன் நடக்கும். எலெக்ஷன் நடந்ததுக்கப்புறமா, தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறமா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் வரும். அவங்க தான் ரிமைனிங் இருக்கக்கூடிய மாதங்களுக்கு வந்து அந்த ஒரு இன்ட்ரீம் பட்ஜெட்டை போடுவாங்க. அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைப்பில் பார்த்தது, சரிங்களா. ஸோ இதுதான் இந்த 2 டைப் ஆஃப் பட்ஜெட் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஆனால் இப்போ ஒரு நடைமுறை மாற்றம் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ இந்த இன்ட்ரீம் பட்ஜெட் அப்படிங்கிறதுல
பெரிய முன்னாடி நம்ம சொன்னது அப்ஜெக்டிவ் அதுதான். இன்ட்ரீம் பட்ஜெட் அப்படிங்கிறது அத்தியாவசிய தேவைகளுக்கான செலவுகள், அந்த செலவுகளுக்கான ஒதுக்கீடை தான் இந்த இன்ட்ரீம் பட்ஜெட்டில் பண்ணிட்டு இருந்தாங்க இவ்வளவு நாளாக. அந்த ட்ரெடிஷன் அப்படிங்கிறது அப்படி தான் இருந்துச்சு. அதில் சில மாற்றங்கள் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன மாற்றங்கள்னு பார்ப்போம். பொது பட்ஜெட்டை போலவே இடைக்கால பட்ஜெட் அறிக்கையின் மீதும் எதிர்பார்ப்புகள் அதிகரித்து வருகின்றன. நமக்கு நார்மலாக ஜென்ரல் பட்ஜெட்னா நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், ஓகேங்களா? என்ன மாதிரியான திட்டங்கள், என்னோட தனிநபருக்கு என்ன மாதிரியான திட்டங்கள், விவசாயிகளுக்கு என்ன மாதிரியான திட்டங்கள்னு ஒரு எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரியான எதிர்பார்ப்புகள் இப்போ இடைக்கால பட்ஜெட்லையும் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. தேர்தலுக்கு முந்தைய வரவு செலவு அறிக்கை என்பதால் அதில் வாக்காளர்களை கவரும் அறிவிப்புகள் இருக்கும், இலவசங்கள் இடம்பெறும், புதிய நலத்திட்டங்கள் பற்றிய அறிவிப்புகளும் வெளியாகும் என்கிற எதிர்பார்ப்புகள் அதிகரித்து வருகின்றன. ஸோ இதுதான் அந்த ட்ரெடிஷனை சேஞ்ச் பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது. தேர்தலுக்கு முன்னாடி வரக்கூடிய இந்த இன்ட்ரீம் பட்ஜெட் அப்படிங்கிறனால அதிக வாக்காளர்களை ஓட்டர்ஸை வந்து அப்பீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓட்டர்ஸை வந்து தங்களோட கட்சியை ஃபேவர் பண்ணுற மாதிரியான திட்டங்களை கொண்டு வர்றதுக்கு அரசாங்கங்கள் முயல்வாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இலவசங்களை வந்து அறிவிக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. புதுசாக ஸ்கீம்ஸை கொண்டு வராங்க. இந்த மாதிரி இன்ட்ரீம் பட்ஜெட் அப்படிங்கிறத இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்ல வராங்க. சரிங்களா? ஆட்சியாளர்கள் இடைக்கால பட்ஜெட் அறிக்கைக்கு பொது பட்ஜெட் அறிக்கையை விடவும் கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க தொடங்கிவிட்டனர். ஸோ அரசாங்கமும் சரி, அரசியல் கட்சியினரும் சரி, இந்த இடைக்கால பட்ஜெட்டை வச்சு நம்ம எப்படி எலெக்ஷனை வின் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது வந்து ஒரு வருத்தத்துக்குரிய நடைமுறை அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? விலைவாசி உயர்வால் அதிருப்தி அடைந்துள்ள மக்களை அமைதிப்படுத்துவது போன்ற அறிவிப்புகள் வருவது இயல்பானதாகிவிட்டது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு இந்த இன்டரிம் பட்ஜெட் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை நம்ம அத்தியாவசியமாக யூஸ் பண்ணணும். அத்தியாவசிய தேவைகளுக்கான செலவுகள், அதுக்கான ஒதுக்கீடை மட்டும்தான் பண்ணணும். ஆனால் அரசியல் கட்சிகள் அரசியல் லாபங்களுக்காக ஓட்டர்ஸ், அந்த வாக்காளர்களை தங்கள் கட்சியோட பக்கம் ஈர்க்கிறதுக்காக நிறைய புதிய அறிவிப்புகளை வெளியிடுறாங்க, இலவசங்களை சொல்கிறாங்க, புதிய திட்டங்களை வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி திட்டங்கள் மூலயமா எப்படி வாக்காளர்கள் வந்து ஒரு சாராராக போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சைடாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்து அடுத்த நிதியாண்டில் இல்லை அடுத்த பட்ஜெட்டில் இந்த மாதிரியான திட்டங்களுக்கான அறிவிப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்ட்ரீம் பட்ஜெட்லேயே சொல்லிடுறாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு விவசாயிகள் கடனை நாங்கள் ரத்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி இன்ட்ரீம் பட்ஜெட்டில் சொல்கிறாங்க. அப்படின்னா நாங்கள் அதுக்கப்புறமா தேர்தல் பிரச்சாரத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா இன்ட்ரீம் பட்ஜெட்டில் சொன்ன மாதிரியே நாங்கள் இதை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால் வாக்காளர்கள் அப்படிங்கிறவங்க அவங்களோட மனநிலையில் வந்து ஒரு மாற்றம் ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து வாக்கு அரசியலுக்காக இடைக்கால பட்ஜெட்டை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்ல வராங்க. சரிங்களா? ஸோ விவாதம் தேவை அப்படிங்கிறத, அதோட முக்கிய ஒரு டிபேட் அப்படிங்கிறது தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தோம்னா, இடைக்கால பட்ஜெட்டில் ஒரு அரசு ஒரு ஆண்டுக்கான பொதுவான செலவுகளை தொகுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தற்போதைய வரி அல்லாத வருவாய் இனங்கள் மூலம் கிடைக்கும் நிதியை மதிப்பீடு செய்யலாம். ஸோ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு 2 எக்ஸாம்பிள் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இன்ட்ரீம் பட்ஜெட் அப்படிங்கிறப்போ ஒரு மாதம் 2 மாதம் இருக்குது, எலெக்ஷன் முடிஞ்சு புதுசாக ஒரு கவர்மெண்ட் வர வரைக்கும் அத்தியாவசியமான செலவுகள் அப்படிங்கிறது நடந்துகிட்டே தான் இருக்கும். அரசாங்கம் கவர்மெண்ட் மாறலாம், கவர்னன்ஸ் அப்படிங்கிறது மாறாது. ஸோ அந்த கவர்னன்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிதி அப்படிங்கிறது தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி நிதியை மட்டும்தான் இந்த இடைக்கால பட்ஜெட்டில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் பிரித்து கொடுத்துட்டு போகணும். அதுக்கப்புறமா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அரசாங்கம் வந்து அவங்க என்ன மாதிரியான திட்டங்கள் வேணாலும் பண்ணிக்கட்டும் அப்படிங்கிறது தான் இந்த இடைக்கால பட்ஜெட் அப்படிங்கிற கான்செப்ட். அந்த ட்ரெடிஷன் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணணும். அதுக்கான விவாதம் அப்படிங்கிறது தேவை. அந்த நடைமுறை மாறிக்கிட்டே இருக்குது. அந்த நடைமுறை மாறாவிடாமல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான விவாதங்கள் தேவை அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது லாங்வுட் சோலை கரைவெட்டி சரணாலயத்துக்கு ராம்சார் அங்கீகாரம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ ராம்சார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி. 1971 இருந்து இந்த ராம்சாரில் ஒரு மாநாடு அப்படிங்கிறது நடந்திருக்கும். எதுக்கான மாநாடு அப்படின்னு பார்த்தோம்னா, வெட்லேண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கான மாநாடு நடந்திருக்கும். ஓகேங்களா? ஈரநிலங்களுக்கான மாநாடு நடந்திருக்கும். ஸோ அப்போலேருந்து முக்கியமான வெட்லேண்ட்ஸுக்கெல்லாம் இந்த ராம்சார் அங்கீகாரம், ராம்சார் ரெக்கக்னிஷன் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, இது வரைக்கும் 14 ராம்சார் தலங்கள் அப்படிங்கிறது இருந்துச்சு. இப்போது இந்த லாங்வுட் சோலை மற்றும் கரைவெட்டி சரணாலயம், கரைவெட்டி பேர்ட் சாங்சுரி அரியலூரில் இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கும் நீல்கிரிஸில் இருக்கக்கூடிய இந்த லாங்வுட் சோலைக்கும் வந்து
அந்த ராம்சார் ரெகக்னிஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதன் மூலயமா தமிழகத்தில் தான் அதிகப்படியான இந்த ராம்சார் சைட் அப்படிங்கிறது இருக்குது. டோட்டலாக 16 இருக்குது. சரிங்களா? ஸோ இந்தியா அளவில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 77 ராம்சார் சைட் வந்து இருக்குது. முன்னாடி 75 இருந்துச்சு. இப்போ +2 பண்ணோம் அப்படின்னா 77 சைட் வந்து இருக்குது நமக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்க விஷயங்களா இருக்குது. இதெல்லாம் முன்னாடி இருந்த விஷயங்கள், இதோட சேர்த்து இப்போ 2 இதை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது உலகின் இதுதான் அந்த ராம்சார் சைட்டுங்கிறது 2 ஆட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில். அதுதான் இன்னைக்கான இந்த ஆர்டிக்கலில் கொடுக்கப்பட்டிருக்க அந்த எசன்ஸ் ஆஃப் த ஆர்டிக்கல் அப்படிங்கிறது. ஸோ வேறு என்ன சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, உலகின் சிறந்த பசுமை மாறா காடுகளில் ஒன்றான லாங்வுட் சோலைக்கு ராம்சார் அங்கீகாரம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கோத்தகிரி நகரோட மைய பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஒரு இடத்துக்கு போன வருஷம் ஒரு பரிசு அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2022 இங்கிலாந்து அரசின் பசுமை நிழற்குடை விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கும். அதாவது குயின்ஸ் கெனோப்பி அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். சரிங்களா? குயின்ஸ் கெனோப்பி அப்படிங்கிற இந்த அவார்டை வந்து கொடுத்துருப்பாங்க. யார் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவங்க கொடுத்துருப்பாங்க. எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த லாங்வுட் சோலா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லாங்வுட் சோலைக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த கரைவெட்டி கிராமம் அப்படிங்கிறது ஒரு பறவைகள் சரணாலயமாக இருக்குது. எப்போ இந்த பறவைகள் சரணாலயமாக அறிவிச்சிருப்பாங்க அப்படின்னா 1999 தான் அறிவிச்சிருப்பாங்க. நமக்கு காவிரி ஆற்றுக்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய கிளை வாய்க்கால் பக்கத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதெல்லாம் தான் இந்த ஒரு ஆர்டிக்கலில் சொன்ன விஷயங்கள் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட். பட் ஸ்டில் இந்த வெட்லேண்ட்ஸ் ஈரநிலங்கள் அதுக்கும் ராம்சார் சைட்டுக்கும் என்ன ஒரு சம்பந்தம், அதனுடைய டெவலப்மெண்ட், அதனுடைய கன்சர்வேஷன் அப்படிங்கிறது சமீபத்தில் இந்திய அரசாங்கம் ஒரு 5 ராம்சார் தலங்களை தேர்ந்தெடுத்து ராம்சார் சைட் டூரிசம் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எக்கோ டூரிசம்குள்ளே வரும். ஸோ இந்த மாதிரியான டாபிக்ஸ்லாம் நம்ம மெயின்ஸோட லிங்க் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதை பற்றிலாம் ஆல்ரெடி நம்ம கிளாஸஸில் பார்த்துருக்கோம், டிஎன்ஏலே பார்த்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஒரு ரிமைண்ட் மட்டும் தான் பண்ணுறேன் நான். அடுத்தது ஸோ அடுத்த ஆர்டிக்கலில் 1955 வரை ஆங்கிலத்தில் மட்டுமே அச்சிடப்பட்ட பட்ஜெட். ஸோ பட்ஜெட்டை பற்றின சுவாரஸ்யமான விஷயங்கள், சில ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஃபேக்டாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துரும். 1947 நவம்பர் 26 இந்தியாவுக்கான முதல் பட்ஜெட்டை அப்போதைய நிதியமைச்சர் R.K. சண்முகம் செட்டி தாக்கல் செய்தார். ஸோ நவம்பர் 26, 1947 தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறாங்க. அப்போதைய நிதியமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா R.K. சண்முகம் செட்டி அவர்கள். சரிங்களா? அடுத்தது 1955 வரை மத்திய பட்ஜெட் ஆங்கிலத்தில் மட்டுமே அச்சிடப்பட்டு வந்தது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தோம்னா 55-56 பட்ஜெட் தாக்கலின் போது ஆங்கிலம் மற்றும் இந்தியில் அச்சிடும் நடைமுறையை அப்போதைய நிதியமைச்சர் C.D. தேஷ்முக் தொடங்கி வைத்தார். ஸோ இந்த ஹிந்தியில் பட்ஜெட்டை வந்து கொண்டு வர அந்த நடைமுறை C.D. தேஷ்முக் அவர்கள் தான் வந்து கொண்டு வந்திருக்காரு. அடுத்தது அதிக முறை பட்ஜெட் தாக்கல் செய்த பெருமையை மொராஜி தேசாயை சாரும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் இதுவரை எந்த நிதியமைச்சரும் செய்யாத அளவுக்கு 10 பட்ஜெட்டுகளை அவர் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார். 10 பட்ஜெட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ தொடர்ச்சியாக 5 தடவை இவர் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருப்பார். சரிங்களா? ஸோ இதில் நம்ம ஒரு ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும். தொடர்ச்சியாக 5 முறை பண்ணியிருக்காரு இவர். தொடர்ச்சியாக 5 முறை நிர்மலா சீதாராமன் அவர்களும் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு தாக்கல் பண்ணக்கூடிய இந்த பட்ஜெட், இந்த இன்டரிம் பட்ஜெட் அப்படிங்கிறது இவங்க தொடர்ச்சியாக தாக்கல் பண்ணக்கூடிய 6வது பட்ஜெட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இவங்க தான் இந்த ரெக்கார்டு ஹோல்டராக இருக்காங்க. தொடர்ச்சியாக அதிகப்படியான பட்ஜெட்டை தாக்கல் பண்ண ஒரு நிதியமைச்சர் அப்படின்னா அது நிர்மலா சீதாராமன். அதிக அளவில் பட்ஜெட் தாக்கல் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா 10 பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்கக்கூடிய நம்ம மொராஜி தேசாய் தான். சரிங்களா? அடுத்தது ரயில்வே பட்ஜெட். இந்தியாவில் 2016 ஆண்டு வரை மத்திய பட்ஜெட்டுக்கு சில நாட்களுக்கு முன்பாக தனியாக ரயில்வே பட்ஜெட் தாக்கல் செய்யும் நடைமுறை இருந்தது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இதன் பின்னர் மத்திய பட்ஜெட்டுடன் ரயில்வே பட்ஜெட் ஒன்றாக இணைக்கப்பட்டது. எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 2017 தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இருந்த ராஜ்நாத் சிங் அவர்கள் தான் இருந்திருப்பார். ஸோ அவர் தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருப்பார். நமக்கு அமைச்சர் பேர் தேவையில்லை, எந்த இயர் அப்படிங்கிறது தேவை. மத்திய பட்ஜெட்டையும் ஜென்ரல் பட்ஜெட்டையும் ரயில்வே பட்ஜெட்டையும் இணைச்சிருப்பாங்க. அதே மாதிரி பிப்ரவரியோட ஸோ அந்த பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. பொதுவாக பட்ஜெட் மாலை 5 மணிக்கு தாக்கல் செய்யப்பட்டு வந்தது. இந்த நடைமுறையை அப்போதைய நிதியமைச்சர் யஷ்வந்த் சின்ஹா காலை 11 மணிக்கு மாற்றி அமைத்தார் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன் அப்படின்னா சாயந்தரம் 5 மணிக்கு பட்ஜெட் தாக்கல் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் விவாதங்கள்லாம் நடக்கிறதுக்கு நைட்டு ஆயிடுது, 1 மணி 2 மணின்னு ஆகி போயிடுது. ஸோ அதனால தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா நைட்டு தாக்கல் ஈவினிங் தாக்கல் பண்ணிட்டு இருந்த அந்த பட்ஜெட்டை காலையில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நடைமுறைக்கு மாற்றிருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது 1973-74 இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது நிதியமைச்சராக பொறுப்பு வகித்த யஷ்வந்த் ராவ் பி சவான்
தாக்கல் செய்த பட்ஜெட் கருப்பு பட்ஜெட் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ எந்த பட்ஜெட்டை நம்ம கருப்பு பட்ஜெட் அப்படிங்கிறது சொல்கிறோம்னா 73-74 தாக்கல் செய்யப்பட்ட அந்த பட்ஜெட். ஏன் அதை கருப்பு பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறோம்னா நிதி பற்றாக்குறை அதிகமாக இருந்திருக்கும். ஏனெனில் நிதி பற்றாக்குறை ரூபாய் 550 கோடியாக இருந்ததே அதற்கு காரணம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2021 பிப்ரவரி 1 முதல் காகிதமில்லா பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ 2021 தான் ஃபர்ஸ்ட் பட்ஜெட் அப்படிங்கிறத தாக்கல் பண்ணியிருப்போம். ஸோ முன்னாடிலாம் ஒரு டாக்குமெண்ட்டை வச்சு பண்ணிட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறமா ஒரு டேப்லெட்டை வச்சு பண்ண ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? ஸோ அந்த ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி முன்னாடி பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியே தாக்கல் பண்ண மாட்டாங்க. அந்த நடைமுறையும் இன்ட்ரடியூஸ் பண்ணது நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான். சரிங்களா? அடுத்தது இந்திய வரலாற்றில் மிக நீண்ட பட்ஜெட் உரையை 2020 நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வாசித்தார் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ நேரம் வாசிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2 மணி நேரம் 42 நிமிடங்களுக்கு அந்த பட்ஜெட் தாக்கல் அப்படிங்கிறது நடந்திருக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நமக்கு அந்த பட்ஜெட்டில் தெரிஞ்சுக்கக்கூடிய சில ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன். இது சிலபஸோடு ரிலேட் பண்ணோம் அப்படின்னா பட்ஜெட் எப்படி தாக்கல் பண்ணுறாங்க, அதில் ஒரு 6 டைப்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது இருக்கும் பாலிட்டியில். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்குது. சரிங்களா? ஸோ ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் அந்த 6 ஸ்டெப்பையும் கொடுத்துட்டு எந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் எந்த ஸ்டெப் வருங்கிறது கூட நம்ம குரோனாலஜிக்கல் ஆர்டரில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்னைக்கு ஆர்டிகல்ஸில் பார்த்தோம்னா 4 இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸை பார்த்துருக்கோம். ஸோ நாளைக்கு இன்னொரு அனாலிசிஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.